ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகே அழகு தொடர்கதையில் பாக்கியராஜ் வந்து தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. அவங்க தங்கச்சி குழந்தைய கூட்டிகிட்டு போகலான்னு வராரு. அப்போது தங்கராஜோடைய அம்மா உட்காந்துட்ருக்காங்க. பாக்கியராஜ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் என்னடா என்னவோ ஆடு திருட வந்தா மாதிரி தயங்கி தயங்கி உள்ளே வருவேன், அப்படியாப்பட்டவன் இப்போ நேரடியாக உள்ளே வர, என்ன விஷயம், எப்படி இந்த தைரியம் வந்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனேயே பாக்கியராஜ் என்ன சொல்கிறாருன்னா, தரணி எங்க அப்படின்னு கேட்குறாரு. தரணி ஸ்கூல் போயிருக்கான் அப்படின்னும் போது தங்கராஜும் மேலேருந்து கீழே வராரு. தரணியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, அவன் ஏன் புள்ள, நீ எதுக்கு கூப்பிட்டு போவ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியராஜ் சொல்கிறாரு, அவன் வந்து ரேவதிக்கும் புள்ள தானே, ரேவதி எங்கள் வீட்டில் இருக்கா, அப்போ வந்து அவங்க பிள்ளைங்களும் அவ கூட தானே இருக்கணும், அதனால் அவனை கூட்டிகிட்டு போவ வந்திருக்கேன் அப்படின்றாரு. என் பிள்ளையெல்லாம் அனுப்ப முடியாது, ரேவதி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இங்கே இருக்கணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்லும்போது, என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு அனுப்ப முடியாது, என் தங்கச்சியை என் கூடவே வச்சுப்பேன், குழந்தைங்களும் அவ கூட தான் இருக்கணும், நான் சாயந்தரம் வருவேன் கூப்பிட்டு போவேன்றாரு. ஏய் அனுப்ப முடியாதுடா, என்னடா பண்ணுவேன், உன் தங்கச்சி வரலன்னா என்ன நடக்கும் தெரியுமா, ஏங்க என் தங்கச்சி வரவே மாட்டான்றா, அப்புறம் என்ன நடந்து என்ன இதுவு, என் தங்கச்சி எங்க கூட தான் இருப்பா அப்படின்றா சொல்கிறாரு. அதுக்கு தங்கராஜ் கேட்குறாரு, எவ்வளோ நாள்ரா உன் தங்கச்சியை நீ வச்சு பார்த்துப்பியான்னா, எவ்வளோ நாள் ஒன்றாலும் வச்சு பார்த்துப்பேன், என் தங்கச்சிக்கு வசதி பணம் காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, அடி வாங்காமல் அவள் நிம்மதியாக இருக்காளா அதுவே போதும், என் தங்கச்சி இனிமேல் இங்கே வர மாட்டா, என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வேகமாக வந்துடுறாரு. அப்புறம் தங்கராஜ் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, தபர்ரா இவன் வந்து உன் எதிர்க்க நின்று தைரியமாக பேசவே மாட்டான், அப்படியாப்பட்டவன் இவ்வளோ பேச்சு பேசுகிறான்னா இவன் கொட்டத்தை அடக்கிறதா அந்த ரேவதி உன் பொண்டாட்டி இன்னைக்கு இங்கே வந்தாகணும், அப்போ தான் இவன் கொட்டம் அடங்கண்டா, அந்த சிரிக்கிக்கும் கொட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த சுரேஷை பார்க்க போகிறாரு. சுரேஷ் கிட்ட போய் பார்க்க போனதும் சுரேஷ் உம்முன்னு இருக்கிறாரு. உடனே சுரேஷ்க்கு வந்து எங்கேயோ சிபார்ஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் அதை மறந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்காக இப்படி பேசுகிறீங்களே, பரிந்து பேசுகிறீங்களே, நான் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்குறாரு. ஏண்டா நான் வரப்போ மூஞ்ச உம்முன்னு வச்சுருந்தேன், உங்கள் அக்காவை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் பதவி கிடைக்குதுவோ சிரிச்சு பேசுகிறியா சுரேஷ் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அக்காவை அடிச்சனை தவிர எல்லா வாழ்க்கையிலும் இருக்கிற விஷயம் தாண்டா அது, நீ எப்படி மதிய அடிச்சியோ அது மாதிரி தான் கோவப்பட்டு நானும் ரேவதியை அடிச்சிட்டேன்டா, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்றாரு. சரி மாமா, அக்காவை எப்படியாவது 2 நாளில் நான் அமுச்சு வைக்கிறேன் மாமான்னு பேசுகிறாரு. ஆனால் உனக்கு தெரியுது, உங்கள் அண்ணனுக்கு தெரியலையே, அவன் வந்து ரொம்ப கோவமாக இல்லடா பேசிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. திரும்பவும் வந்து என்னன்னா, இது ரேவதியை வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எப்படிம்மா சண்டைன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. அப்போ மதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் சண்டை வந்தது, அவங்கள அடித்ததுக்கு காரணம் நானும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வேலையை வந்து கெடுத்தது தங்கராஜ், அவரு தான் உங்கள் மாப்பிள்ளை தான், அவரால் தான் என் வேலை போயிடுச்சு, இது பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி கேட்டுட்டு எனக்கு சொன்னாங்கன்றாங்க. ரேவதியும் ஆமாப்பா தப்பு இல்லையா, மதியுடைய வேலையை எதுக்கு இவர் இது மாதிரிலாம் பண்ணணும்னு. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மதி போயிட்டு தங்கராஜை கேட்குறாங்க. கேட்டதுனால அதில் தான் கோவம் வந்து சண்டை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு சண்டை வந்ததுக்கு காரணம் நீ தானா அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சுமி அம்மா கேட்குறாங்க மதிய. ஏங்க அவர் என்னுடைய வேலையை கெடுத்துருக்கிறாரு, நான் போய் பேசினதுக்கு வச்சு என்ன பேசுறீங்களேன்னா, அப்போ எல்லா விஷயமும் நடக்கும்போது சண்டையில் பின்னாடி நீ தாண்டி இருக்கிற அப்படின்னு எக்கு தப்பா பேசவோ மதி கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் போயிட்டு அவங்க தம்பியை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ வந்து ஏன்னா நீ போய் மாமாவை பார்த்தியான்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போது சுரேஷ் வந்து அவங்க மாமாக்காவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்போ பாக்கியராஜுக்கு கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் நீ அந்த ஆளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணி பேசுகிற, ரேவதி நம்ம வீட்டு பொண்ணுடா, நம்ம ரேவதியை கொஞ்சம் நினச்சி பாருன்னு சண்டை போட்டு வராருங்க. நாளைய கதையில் இதனுடைய ரணகலமான விஷயத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். அந்த கதையை கேட்க வெயிட் பண்ணுவோம். நன்றி, பாய்.